வணக்கம் ஆனந்தி. அதாவது தலைநகர என்றாலே நினைவுக்கு ஒரு கிட்டத்தட்ட அந்த காற்று மாசுபாடு பிரச்சனை தான் தொடர்ந்து நிலவி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாக இந்த பிரச்சனையானது நிலவி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2018ஆம் ஆண்டில் ஒரு உத்தரவினை பிறப்பித்தது. அதன்படி 15 ஆண்டுகளுக்கும் மேலான அந்த பெட்ரோல் வாகனங்களையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களையும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் இயக்க தடை விதிக்கும் உத்தரவை பிறப்பித்தது. இந்த நடவடிக்கை நான் பார்த்தது போல காற்று மாசுபாட்டை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுதான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த டீசல் 15 ஆண்டுகளுக்கும் மேலான பெட்ரோல் வாகனங்கள் மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலான டீசல் வாகனங்களுக்கும் டெல்லி மற்றும் என்சிஆர் பகுதியில் இயக்க இதன் மூலம் தடை விதிக்கப்பட்டது. டெல்லி அல்லாத பகுதி எண்களை கொண்ட வாகனங்கள் உட்பட இல்ல டெல்லி வழியாக செல்லக்கூடிய அனைத்து இது போன்ற வாகனங்களுக்கும் இந்த தடையானது பொருந்தும் என்று உச்சநீதிமன்றமானது அறிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் இதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் ஒரு பிரச்சனை கூறப்படுகின்றது. ஏனென்றால் பல்வேறு நடுத்தர மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பழைய வாகனங்களை நம்பியிருக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. குறைந்த வருமானம் கொண்ட குடியிருப்பாளர்கள் இது போன்ற வாகனங்களை நம்பியிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது இந்த உத்தரவானது இந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக மறு ஆய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து டெல்லி அரசு பரிசீலித்து வருவதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்பொழுது டெல்லி அரசு சார்பில் இந்த மறு ஆய்வு மனுவானது தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த டெல்லியில் இந்த தகுதியற்றதாக கருதப்படக்கூடிய இந்த வாகனங்கள் பிற நகரங்களில் இது இயக்கப்படலாம். டெல்லியில் இதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் பிற நகரங்களில் இது இயக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இது போன்ற பழைய வாகனங்கள் இது ஒரு சமமற்ற ஒரு சூழலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் டெல்லி அரசு கருதுவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தடை குறைந்த வருமானம் கொண்ட பயணிகளை மற்றும் சிறிய வாகன இயக்குநர்களையும் பாதித்திருப்பதாகவும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது. இது போன்ற ஒரு சூழலில் தான் தற்பொழுது இதனை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த காற்று மாசு இது போன்ற பழைய வாகனங்கள் தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக சுற்றுச்சூழல் சீரடைந்துள்ளதா என்பது தொடர்பாக இது போன்ற பழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கும் பொழுது அது சுற்றுச்சூழலில் மாறுபாட்டை ஏற்படுத்தி இருக்கிறதா என்பது தொடர்பாக ஒரு விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் என்றும் தற்பொழுது டெல்லி அரசு கேட்டிருக்கின்றது. எனவே இது போன்ற பழைய வாகனங்களுக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலான பெட்ரோல் வாகனங்களுக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலான டீசல் வாகனங்களுக்கும் 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த டெல்லி தலைநகர் பிராந்திய பகுதியில் பிறப்பித்த தடை உத்தரவானது நீடிக்குமா அல்லது மறுபரிசீலனை செய்யப்படுமா என்பது தொடர்பாக இந்த வழக்கானது திங்கட்கிழமை விசாரணை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்த். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.